அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸில் இனி நம்ம ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவை டு சக்தி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இது இல்லாமல் ஸ்பெஷல் ஆஃபரும் நம்ம சைட்டு கொடுத்துருக்குங்க. நம்ம சைட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சக்தி போகிற வழியில் வந்தீங்கன்னா கோவில்பாளையத்துக்கு அடுத்து அன்னூர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ட்ராவலிங் டைமில் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்குங்க. நீங்கள் அன்னூர் பஸ் ஸ்டாப்லேருந்து சக்தி போகிற வழியில் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவலிங் டைமுங்க. பசூருங்கிற ஒரு மெயின் ஏரியாவில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்குங்க. பசூர் பஸ் ஸ்டாப்புங்க. இந்த பசூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து 500 மீட்டர்ஸில் கோவை டு சக்தி நேஷனல் ஹைவேங்க. அதுவே ஒரு 300 மீட்டர்ஸில் குறும்புபாளையம் டு திம்பம் பசுமை புறவழிச்சாலை வரப்போகுதுங்க. இப்படி அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் இருக்கிற மெயின் ரோட்டுக்கு பக்கம் புதுசாக வரப்போகிற பசுமை வழிச்சாலைக்கு பக்கத்துலேயே நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்குங்க. அதுதான் நம்ம சைட்டோட பெரிய ஹைலைட்டு. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வாழை மரமெல்லாம் போட்டிருக்குங்க. ரைட் சைடு இந்த டவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவருக்கு பக்கத்தில் தான் ஒட்டியேங்க. இந்த டவர் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பசுமை புறவழிச்சாலை 4 வழிச்சாலை வரப்போகுதுங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல டெவலப்மெண்ட் இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த டவர் கிட்ட தான் பசுமை புறவழிச்சாலை ரோடு. இதுலேருந்து இதுதான் மண்ணு தடங்க, நம்ம சைட்டுக்கு போகிற மண்ணு தடம். இந்த தடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கே போய் ஜாயின் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அன்னூர் டு சிறுமுகை. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அன்னூர் டு ஓதிமலை ரோட்டை கனெக்ட் பண்ணக்கூடியதுங்க. ஸோ பாதி வரைக்கும் ரோடு தார் ரோடு போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தார் ரோடு போடல. இதுதான் நம்ம சைட்டுக்கு போகிற வழி. பார்த்தீங்கன்னா சக்தி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தாங்க. 2 பெண்டு தாங்க. தாண்டடுமே நம்ம சைட் வந்தாச்சுங்க. ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக நம்ம சைட் வந்திருக்கு. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குங்க. 30 அடி ரோடுங்க. ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா 55 அடிங்க. லென்த்து பார்த்துட்டிங்கன்னா 200 அடிங்க. நல்லா செம்மண் பூமி தாங்க. ஸோ நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறப்போ இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறப்போ இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. சக்தி ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பைங்க. மொத்தம் 26 சென்ட்டுங்க. நல்ல பீஸ்ஃபுல் சரௌண்டிங் ஏரியாங்க. நல்ல டெவலப்மெண்ட் ஸ்கோப் இருக்கிற ஏரியாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஆர்ஐ பையர்ஸ்க்கு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் ஃப்யூச்சரில் ஒரு 1 or 2 இயர்ஸ் கழித்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சைட் நல்ல சூட்டபுளான சைட்டுங்க. ரோட் ஃபேஸ் பார்த்துட்டிங்கன்னா 55 அடி இருக்குங்க. அது இல்லாமல் நல்ல லென்த் இருக்குங்க. 220 அடி. மொத்தம் 26 சென்டாக நல்லா நீட்டாக ஸ்கொயராக அமைஞ்சிருக்குங்க. வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு பார்த்துட்டிங்கன்னா ஓதிமலை ரோட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடுங்க. நீங்கள் பசூர் பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸே நம்ம சைட் லொக்கேட் ஆயிருக்கு. ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தாங்க. நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருங்க. பக்கத்தில் பழைய லேஅவுட்ஸ் இருக்குங்க. இப்போ அதை டெவலப் பண்ணி நல்லா இங்கே மார்க்கெட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது நல்ல டெவலப்பிங் ஏரியா தாங்க. உங்களுக்கு கோவை டு சக்தி மெயின் ரோடு ஒரு 500 மீட்டர்ஸில் வந்துடும். பசுமை புறவழிச்சாலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் தாங்க. இப்படி அடுத்தடுத்து 2 டெவலப்மெண்ட் இருக்கிற ஒரு மெயின் ஜங்ஷனில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க. நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்ல விவசாய நிலம் தாங்க. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வாழ வரக்கூடிய மண் வளம் இருக்கிற ஏரியா தாங்க. நல்ல ரெட் சாயிலுங்க. அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் இருக்குது. மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபராக பண்ணி கொடுக்குறாங்க. என்ன ஒரு சென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 2,50,000 சொல்கிறாங்க. ஆஃபர் ப்ரைஸுங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா 2,90,000 சொன்னாங்க. வந்து இது ஒரு அர்ஜென்ட் சேலுங்க. அதனால 2,50,000 சொல்றாங்க. பெருசா நெகோஷியபிள் இருக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி சைட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஏன்னா வடக்கு பார்த்து நல்ல ரோட் ஃபேஸோட ஒரு மெயின் ஏரியாவை சக்தி ரோட்டையும் கனெக்ட் பண்ணுது. அதே சமயம் ஓதிமலை ரோட்டையும் கனெக்ட் பண்ணிக்கூடிய ஒரு ரோட்டு மேலே 30 அடி ரோட்டு மேலே வடக்கு பார்த்து அமையிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. அது ரோட் ஃப்ரண்டேஜோட. இங்கே ஒரு சென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 3 ரூபா 4 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம ஒரு சென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 2.50 லட்சம் தான் சொல்றதுங்க. 2.5 லட்சம் தான் சொல்றோம். நெகோஷியபிள் இருக்கு. ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க ஒரு என்ஆர்ஐ இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க, இந்த இடம் சூட்டபிளான சைட்டுங்க. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 26 சென்ட்டுங்க. ஒரு சென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக 2,50,000 சொல்கிறாங்க. சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குங்க. ஸோ லீகல் வைஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க நம்ம சைட்டில். ஸோ 200% லீகல் பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ லீகல் வைஸ் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் ஹைவே கோவை டு சக்தி நேஷனல் ஹைவே பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. அது இல்லாமல் டிடிசிபி அப்ரூவ்டு ஜூன் ஏரியாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு இருக்குங்க.
நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே. ஸோ நல்ல டெவலப்மெண்ட் இருக்குதுங்க. அடுத்து குறும்புபாளையம் டு திம்பம் பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 300 மீட்டர்ஸுங்க. பசுமை சூழலுங்க, பொல்யூஷன் இல்லாத சூழ்நிலை. என்ஆர்ஐ பையர்ஸ்க்கு வீக்கெண்ட் ஹோம் பர்ஃபெக்டான பிளேஸுங்க. ஸோ நீங்கள் ஒரு என்ஆர்ஐ பையர்ஸாக இருந்தால் வீக்கெண்ட் ஹோம் பர்ஃபெக்ட் பிளேஸில் இருக்குங்க. இந்த மாதிரி ஆன் ரோட் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லான சரௌண்டிங்கில் இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டு இருக்குதுங்க. அதுதான் இந்த ஏரியாவோட பெரிய அட்வான்டேஜுங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ வாங்கி போட்டாலும் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்லேயே வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்க. ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக கிடைக்குங்க. கோவை டு சக்தி மெயின் ரோட்டுக்கு நம்ம சைட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குதுங்க. அது இல்லாமல் பசுமை வழிச்சாலையும் வரப்போகுது. ஸோ அதுக்கு எவ்வளோ பக்கம்னு நீங்கள் தாராளமாக கூகுள் மேப் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க. நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபார்ம் ஹவுஸாக வச்சுக்கலாம் இந்த இடத்த, இல்லை லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வச்சுக்கலாங்க. ஸோ 2 ஆப்ஷனுமே இருக்குங்க. அதனால ஏங்க இந்த இடத்த பசுமை நகர்னே சொல்லுவாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பசுமை நகர் சைட் இருக்கோ, அதனால் பசுமை நகர் லேஅவுட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் தாராளமாக வந்து இங்கே லோக்கலில் பசூர்லேயே கேட்கலாங்க பசுமை வழிச்சாலை எங்கே வரப்போகுது அப்படின்னு. அந்த பசுமை வழிச்சாலைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. ஸோ ரோடு வந்தாலும் நம்ம சைட்டுக்கு ரோட்டுக்கு 300 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குங்க. ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. ரோடெல்லாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணுமே இந்த ஏரியாவோட மார்க்கெட் வேல்யூ டபுளாக இன்க்ரீஸ் ஆயிரு. ஸோ நல்ல ஒரு ப்ரைம் ஏரியாங்க. லொக்கேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. நீங்கள் தாராளமாக லிங்கை கிளிக் பண்ணி லொக்கேஷனை தாராளமாக செக் பண்ணிக்கலாங்க. மேலும் இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த மாதிரி வந்து எங்கள் லேண்டு டிடிசிபி சைட்டு எங்ககிட்டயே இருக்குது, அந்த சைட்டை சேல் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் தாராளமாக டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ நாங்கள் உங்கள் சைட்டையும் கண்டிப்பாக விற்று கொடுக்குற தயாராக இருக்குங்க. இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மேலும் இந்த சைட்டில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக எஸ்பிஎஸ் ரியல்டர் சேனலை கான்டாக்ட் பண்ணலாங்க. டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருங்க. இன்னும் இப்படி ஒரு வேல்யூபிள் லேண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. எஸ்பிஎஸ் ரியல்டர் யுவர் ட்ரஸ்டட் லேண்ட் பார்ட்னரின் கோயம்புத்தூர். மேலும் இந்த சைட்டை பற்றி மறுபடியும் ஒரு ரீகேப் பண்ணிடுங்க. நம்ம சைட் பார்த்தீங்கன்னா கோவை டு சக்தி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு. மொத்தம் 26 சென்ட் 30 அடி ரோடுங்க. ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா 55 அடிங்க. லென்த் பார்த்துட்டிங்கன்னா 200 அடிங்க. பசுமை புறவழிச்சாலை பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குங்க. லீகல் வைஸ் பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஒரு சென்டேட் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக 2,50,000 சொல்கிறாங்க. நெகோஷியபிள் இருக்குங்க. பெருசாக இருக்காது நெகோஷியபிள், ஸ்மால் அமௌண்ட் நெகோஷியபிள் இருக்கு. மேலும் இந்த மாதிரி லேண்ட் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க நீங்கள் மறக்காம எஸ்பிஎஸ் ரியல்டர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லேண்ட் வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.